நாளை நடைபெறவுள்ள இலங்கை கிரிக்கெட் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகம் KDS ருவன் சந்திர தெரிவிக்கின்றார். 2 வருடங்களுக்கு பின்னர் நடைபெறும் இம்முறை தேர்தலில் தலைவர் மற்றும் செயலாளர் உள்ளிட்ட பிரதான பதவிகளுக்கு 7 அதிகாரிகளும் குழுவிற்காக 20 அதிகாரிகளும் தெரிவு செய்யப்பட உள்ளனர். இலங்கை கிரிக்கெட் நிறுவன தேர்தல் நாளை காலை 10 மணிக்கு விளையாட்டுத்துறை அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெறவுள்ளது. 85 விளையாட்டுக் கழகங்களின் ஊடாக 147 வாக்குகள் பதிவு செய்யப்பட உள்ளதுடன் வாக்குரிமை தொடர்பான சிக்கல் காரணமாக மாத்தளை மாவட்ட சங்கத்தின் 2 வாக்குகள் இரத்து செய்யப்பட்டுள்ளன. இதன் பிரகாரம் நாளைய தினம் 145 வாக்குகள் பதிவு செய்யப்பட உள்ளன. 5 மாகாண கிரிக்கெட் சங்கங்கள், 22 மாவட்ட கிரிக்கெட் சங்கங்கள், 6 துணை விளையாட்டு சங்கங்கள் மற்றும் 29 முதற்தர கிரிக்கெட் கழகங்கள் 2 வாக்குகள் வீதம் பதிவு செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துடன் இணைந்து 23 கிரிக்கெட் கழகங்கள் செயற்படுவதுடன் அவர்களுக்கு 1 வாக்கு வீதம் அளிப்பதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. பதிவு நடவடிக்கைகளுக்காக காலை 9 மணிக்கு முன்னர் வருமாறு வாக்காளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 10 மணிக்கு அனைத்து நடவடிக்கைகளையும் ஆரம்பிப்போம். அமைதியாகவும் நீதியாகவும் தேர்தலை நடத்த முடியும் என நாம் நம்புகின்றோம். பாதுகாப்பு தொடர்பில் போலீஸ் திணைக்களத்தின் ஒத்துழைப்பு பெறப்பட்டுள்ளது. பாதுகாப்பு சட்ட விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. எவ்வித சிக்கலுமின்றி இந்த தேர்தலை நடத்த முடியும் என நான் எண்ணுகின்றேன். விசேட பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இலங்கை கிரிக்கெட் நிறுவன தேர்தல் நடைபெறும் வளாகத்திற்குள் வெளிநபர்கள் பிரவேசிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. வாக்குரிமையுள்ள விளையாட்டு சங்கங்கள் வாக்கினை அளிப்பதற்காக பெயரிடப்பட்டுள்ள நபர்கள் மற்றும் வேட்பாளர்களை தவிர வேறெவரும் மண்டபத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது.